ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு லைட் லேம்ப் ஆகணும், இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணால் லைட் ஆஃப் ஆகணும். ஸோ இதை தான் நான் ஜாவாஸ்கிரிப்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சோர்ஸ் கோட் பார்க்கலாம். ஸோ ரெண்டு பட்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டனில் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் லேபிள் பாருங்கள். ஸோ டேர்ன் ஆன் தி லைட்ஸ். செகண்ட் லேபிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டன் லேபிள் டேர்ன் ஆஃப் தி லைட்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக ஐஎம்ஜிக்கு எஸ்ஆர்சி என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், பிக் பல்ப் ஆஃப். இது ஆக்சுவலாக அந்த இமேஜ் இந்த ஜிப் ஃபைல் என்னோட கரண்ட் லொக்கேஷனில், அதாவது என்னோட ஃபோல்டர்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இருக்குது. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா மை இமேஜ். ஸோ இந்த கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது டேர்ன் ஆன் தி பல்ப், இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த ஐடியில் இருக்க எஸ்ஆர்சி பாருங்க, மை இமேஜ், இந்த ஐடியில் இருக்க இந்த எஸ்ஆர்சி எனக்கு சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன், பிக் பல்ப் ஆஃப் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு பல்ப் ஆன் இந்த இமேஜ் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டனில் அதே ஐடியை கிளிக் பண்ணும்போது, இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், அந்த ஐடியில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ப் ஆஃப்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம அவுட்புட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே ஐடியில் இன்னொரு இமேஜ், இன்னொரு ஜிப் ஃபைல் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு இமேஜ் எனக்கு கால் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.